ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. பக்கம் 121. அப்பொழுது யாசுவா மெசியா, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். Thank you, sister. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். வழக்கமா இந்த குட் ஃப்ரைடேன்னு ஒண்ணு பாரம்பரியமா ஒண்ணு செய்வாங்க சபைகள்ல. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து பாடுபட்டாருன்னு சொல்லி 14 ஸ்தலங்கள்ல ஒவ்வொன்றா தொடக்கத்துல இருந்து அனுசரிப்பாங்க, துக்கம் அனுசரிப்பாங்க. அது வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க கதறீங்களா? மற்றபடி புராட்டஸ்டன்ட் பெண்டிகாஸ்டல் ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி 7 வார்த்தைகளை தியானிப்பாங்க. அப்புறம் அவருடைய பாடுகள். பிரதீப், கொஞ்சம் அதுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா ரிப்பீட் பண்ணு. 7 இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி 7 வார்த்தைகளை, அதாவது 7 வசனங்களை தியானிப்பாங்க. அவர் சொன்ன 7 வசனங்கள். அது வந்து The 7 words from the cross அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. இப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த டைட்டில் கொடுத்து தப்பா கொடுத்து ரொம்ப பிரபலமானோம். லூக்கா 16 அதிகாரத்துல ஒரு சம்பவம் பார்க்கிறோம். லூக்கா 16 என்னது? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்க பிரதீப்? கெட்ட குமாரன். பிரதீப்? ஆமாங்க, அதான் ப்ராடிகல் சன்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல? ஆமா, அவங்க சொன்னாங்களே கெட்ட குமாரன் தான் சொல்லுவாங்க. கெட்ட குமாரன் அவன் வந்து அதுல மனம் திருப்பிடுறான். ஆனா இன்னொன்னு கெட்ட குமாரன் இது ஒரு சொல்லி 2000 வருஷம் எழுதி ஆயிடுச்சு. இன்னொன்னு கெட்ட குமாரன் சொல்லியே தப்பா, கெட்ட குமாரன்ல மனம் திரும்பிய குமாரன் அப்படிதான் சொல்லணும். அதே போல 7 வார்த்தைகள் கிடையாது, 7 பொன்மொழிகள். அதுவும் பாரம்பரியம் தான், ரெக்கார்டா இருக்கிறதுனால சொல்றாங்க. 7 வேர்ட்ஸ் கிடையாது, 7 சென்டென்சஸ், 7 வாக்கியங்கள் அவர் கொடுத்த அந்த அதுல ஃபர்ஸ்ட் இதுதான் வருது. மத்த 6 என்னன்னு தெரியுமா? இவள் யோவான் கிட்ட சொல்லுவாருல்ல, இது உன்னுடைய தாய், அவங்க கிட்ட சொல்லுவாரு இது உங்களுடைய குமாரன் அப்படின்னு. வெரி குட். 1. அப்புறம் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2. இன்னொன்னு தாகமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. 3. எலி எலி லாபா சமத்தமே, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 4. என்னைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். 5. எருசலேம் குமார்த்திகளே. அது கிடையாது, அதெல்லாம் போற வழியில. பிதாவியே என் ஆவியை இடத்தில். 6. தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டாப்ல. 7 இதுதான் முதல்ல ஆரம்பம், சொல்லல. இப்ப முதல்ல அவரை மரத்துல ஆரம்பிச்சப்ப அவர் சொல்ற வார்த்தை இதுதான். பாருங்க, நீங்க 33 பாருங்க. லூக்கா 23:33.
சபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் மரத்தில் அறைந்தார்கள். அரண்களில் அறைந்தார்கள். சாரி. அப்பொழுது யாசுவா மேசியா, பிதாவே, அப்பொழுதுதான் சொல்றார் அறையப்பட்ட இவர்களுக்கு முதல்ல இதான் சொல்றார். மற்ற காரியங்கள் அப்புறம் கடைசியா என்ன சொன்னாரு? நம்முடைய கைகளில் ஆவியை கரங்களில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ரெண்டும் ரொம்ப முக்கியமான நடுவில் பேசின வார்த்தைகளா கூட உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுல நிறைய மகத்துவம் இருக்கு. இப்போ அது போறது முதல்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுல எதை காட்டுறாரு அவரு? அவருடைய தாழ்மை, மன்னிக்கிற தன்மையை, மன்னிக்கிற குணத்தை காட்டுகிறார். மத்தேயு 6:12 என்ன சொல்றது? வாசிங்க. பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். பக்கம் 9. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா 5:45 45 பாருங்க. லூக்கா 5:44 மத்தேயு லூக்கான்னு சொன்னேன். லூக்கா சொல்றேன், மன்னிக்கணும். லூக்கானா 6:35 வாசிங்க. லூக்கா 6:35. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். 6:35. சாரி, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் பெற்றா இருக்கும். ஓகே. 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தான் சொல்றத அப்படியே செஞ்சு காமிக்கிறார். சரி, இப்போ முதல்ல அறிஞ்ச உடனே முன்னால பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் ராத்திரியே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது? மொத்தம் 26 எடுங்க. மொத்தம் 26 எடுத்துறீங்களா? 67 பாருங்க. பக்கம் 43. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அப்ப முதல்ல அவர் பிடிச்ச உடனேயே என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ராத்திரி முழுக்க அவரை பாதாள சிறையில வச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போய் பாருங்க அடிச்சு எல்லாம் அவமானம் எல்லாம் பண்ணி இந்த கொண்டாடுறாங்க. இந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு? இவளுக்கு மன்னியும். சரிப்பா,
லூக்கா 23:33 நம்ம பார்த்தோம். அவரை மரங்களில் அறிந்தார்கள். யார் அறிஞ்சது? ரோமர்கள். ரோம போர் சேவர்கள் அறிஞ்சாங்க. இப்போ இவர் யாருக்காக ஜெபம் பண்றாரு? யாருக்காக ஜெபம் பண்றாரு? அவரை மரத்துல அரைஞ்சு அவங்களுக்காகவும், அந்த ரோம போர் சேவர்களுக்கு, அவளுக்காக. ஆமா, இவர்களுக்கு மன்னியும்னா அவர் பக்கத்துல அரைஞ்சவங்களுக்கு இல்ல. அவர் சிலுவையில செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னா அவங்க அவரை அறையிறதுன்னா என்னன்னே அவருடைய மகன் அறியாம தானே அதெல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த செய்யற எல்லாருக்காகவும் தான் அந்த பிரேயர். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், என்னை கவர்ந்த என்னை ஆண்டவரத்தில் இழுத்த ஒரு வசனம் இது. தவறு செய்வது மனுஷ குணம், அதை மன்னிப்பது தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்தை அவர் கல்வாரியில மரத்துல காட்டினார். இப்போ யாருக்காக அவர் வேண்டியது செய்யார் பாக்குறப்ப 23ஆம் அதிகாரத்துல பாருங்க, 4ஆம் வசனம் எடுங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். பிலாத்து யாரு பார்த்து சொல்றாப்ல? பிரதான ஆசாரியர், ஜனங்கள். சரி, 10ஆம் வசனம் பாருங்க. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். 13ஆம் வசனம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து. 12ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவரை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். பாருங்கப்பா, இவர மரத்துல அறையறதுக்கு யார் யாரெல்லாம் இங்க காரணர் வந்தாங்க? பிரதான ஆசாரியர், வேத பாரகர், தலைவர்கள், ஜனங்கள். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பண்ணிருக்க. ரோம போர் சேவர் மாத்திரம் இல்ல, ரோம போர் சேவர் மாத்திரம் இல்ல, எல்லாரும் படிப்படியா பண்ணிருக்கிறாங்க இல்லையா? சரி, பட் அவங்களும் அதுல ரோம போர் சேவரும் பண்ணிருக்கிறாங்க. அப்ப யாருக்காக ஜெபம் பண்ணாரு? அப்புறம் இவரை மரத்துல அறையிறதற்கு காரணமா இருந்த அத்தனை பேருக்காகவும் தான் வரும். யார் யார்? அதான் இப்போ பிரதான ஆசாரியர், வேத பாரகர், தலைவர், ஜனங்கள், ரோமர்கள், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் அஸ். ஏரோது ராஜா, பிலாத்து, ஒரு சைடு தான் சொல்லக்கூடாது, பிலாத்து. கடைசியில எங்க கல்மினேட் ஆகுது? ரோமர் போறது கையில என்ன அவன்கிட்ட அதிகாரம் இருந்தனால. பட் எல்லாரும் இதுல இன்வால்வ், எல்லாரும் பிரதான ஆசாரியர், பிறகு வேதபாரகர், ஜனங்கள். இந்த போட்டு அவர்களை கைது பண்ணாங்களே எல்லாரும். இவங்க எல்லாம் இதை செஞ்சிருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றாங்க இல்லையா? அவ்வளவுதானா? வேற வேற யாருக்கா சொல்லுங்க. காட்டி கொடுத்த ஜனங்களுக்காக. காட்டி கொடுத்தவனுக்கு யாரு? காட்டி கொடுத்தவனு தான். எருசலேம் குமாரத்திகளேன்னு சொல்றாருல்ல, அப்ப அவங்க எல்லாருமே அதுல அடக்கம் தானே? எருசலேம் குமாரத்திகளே அந்த சொல்லல,
இத காட்டி கொடுத்த யூதாஸ் யார் சொன்னது? டெய்ஸி சொன்னேன் பிரதர். இல்ல சார். அதாவது நீங்க யோவான் 17 அதிகாரம் எடுங்க. யோவான் 17:12 பாருங்க. பக்கம் 153. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. வேத வாக்கியம் நிறைவேறணும். அவன் தான் ஜெபம் பண்ணிருப்பாரு, மன்னிக்கிறவர். ஆனா வேத வாக்கியம் நிறைவேறணுன்றதுக்காக, ஏன்னா இவர் ஜெபம் பண்ணி தானே பிதா கேட்டு இருந்திருப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதா? புரியுது பிரதர். இவர் ஜெபம் பண்ணினார்னா என்ன கொலைபாடகன் மோசமான ஆள் இருந்தாலும் பிதா கண்டிப்பா மன்னிப்பார். ஆனா இங்க சொல்லிட்டாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இவர் செய்யறார். சரியா டைத்தி சிஸ்டர்? ஓகே பிரதர். சரி, அப்ப இவங்களுக்கு எல்லாரும் வேற இருக்கானோ? அப்போ பிதா யாரெல்லாம் முன்குறிச்சு குமாரன்கிட்ட கொடுத்தாரோ அவங்க எல்லாருக்காகவுமே பண்றாரு, அந்த மாதிரி மீனிங்கா? சீசர்களாம் ஓடிச்சாங்க. இவர்கள் செய்யும் என்னத்தை அறியாது இருக்காருன்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க? சீசர்களை கொலை பண்ணாங்க, ஓடித்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்காக லூக்காட்ட போய் இந்த கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லூக்காவை பாக்குறோம், நம்ம ஒரு இது வச்சுங்க, ஏதன லூக்காவை பாக்குறோம்னு வச்சுங்களேன். பாப்போம் பரலோகத்துல அவர்கிட்ட கேட்டானா, சகோதரர் லூக்காவே யாருக்காக இவர் யாருக்காக ஜெபம் பண்ணார் இவரு அப்படின்னு நீங்க எழுதிருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? அவர் தான் எழுதியிருக்கிறாரு இல்லையா? என்ன பிரதீப்? அப்ப லூக்கா என்ன பதில் சொல்லுவாரு? ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆஞ்சலா சிஸ்டர் வாட்சிங் ஃபாலோயிங். வா, லூக்காட்ட கேட்டிருந்தா லூக்கா என்ன பதில் சொல்ற நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் வேதத்துல இருந்து. ஏன் இதை அப்படி ஜெபம் பண்ணாரு? அப்போதுல 3ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போதுல 3ஆம் அதிகாரம் 17 பாருங்க, 14 பாருங்க. பக்கம் 164. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது லூக்காதான். லூக்கா எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நீங்களும் உங்கள் அதிகாரிகளும். சரி, 4ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல அப்போதுல 4ல 24 28 வரைக்கும் வாசிங்க.
அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, யாவே தேவனே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், யாவே தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய மேசியாவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ராயேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய யாசுவா மேசியாவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அப்ப எல்லாம் புறஜாதியார் எல்லாம் வராங்க. எல்லாருக்காகவும் இவர் ஜெபம் பண்ணிருக்காரு. ஆனா ஏன் ஜெபம் பண்ணான்னு பாக்குறப்ப இந்த 3 பதினேழு என்ன வாசிச்சோம்? நீங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள். ஃபாலோ பண்ணீங்களா? பண்றோம். நீங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள்ன்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. பக்கம் 228. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களே, ஆனால் மகிமையின் ஆண்டவரை அவர்கள் மரத்தில் அறைய மாட்டார்களே. புரியுதா? எது காட்டுகிறது? அவங்க அறியல. ஃபாலோ பண்றீங்களா எல்லாரும்? அவன் அறியல. அறியாதனால அதுதான் லூக்கா சொல்றாரு. பேதுரு பேசுறாரு, அந்த லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள். அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றாரு இல்லையா? யாருக்கும் யூதர்கள் அல்லாத புறஜாதியார் எல்லாருக்காகவும் அது ஜெபம் பண்றாரு. இதுல ஒரு கேள்வி பிரதர். எல்லாருக்காகவுமே ஆண்டவர் ஜெபம் பண்றப்போ நிச்சயம் அந்த பிதா கேட்பார் தானே? அப்ப ஏன் செலக்டட் பீப்புள் மட்டும்தான் சபைக்கு உள்ள அந்த ரகசிய வரவைக்குள்ள போகணும்? ரகசியர்களுக்கு போறதுக்கும் இதுக்கு என்ன ரகசிய? அதாவது நீங்க நிலத்தை பற்றி ஓமையை கேட்டிருப்பீங்க. வசனத்துல நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கொஞ்ச காலம் அப்போ கடைசி வரைக்கும் இருக்கவன் தான் முடிவரை இருக்கிற ரட்சிக்கப்படுவான். மன்னிக்கப்பட்டது இல்லைங்களே, ஆனா அதுல கிருபையில நிலைத்திருக்கிறாங்களா அவங்க? கேட்டது பதில் கிடைச்சதா? கிடைச்சது. எடுங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம். உங்க கேள்விக்கு 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து 8 வரைக்கும் பாருங்க. பக்கம் 302. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் மரத்தில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கூடாத காரியம் போறோம். அப்போ முதல்ல ஒரு தரம் பிரகாசிக்கப்படுறது எப்ப மன்னிக்கிறார், அதுல அந்த கிருபையில நிலைத்திருக்கணும். அப்போதான் ரகசிய போக முடியும். அப்போ எல்லாருக்காகவும் ஒரு ஜெபம் பண்றாரு. அப்போ யோவான் 17 பாருங்க. பதினேழு 20 பாருங்க. பக்கம் 153. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதை காட்டுதுன்னா இவர்கள் வார்த்தை மூலம் விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சது அதுதான் ஒரு தினம் பிரகாசிக்கப்படுறது. ஆனா மறுபடியும் அவங்க செய்யக்கூடாது. மறுபடியும் செஞ்சா மறுபடியும் மரத்துல அறைறதுக்கு சமானம். மருந்து கிடைச்சதா? கிடைச்சிருச்சு பிரதர். தேங்க்யூ பிரதர். அப்போ எல்லாருக்கும் யூதர்களுக்காகவும் ஜாதியாருக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ற. அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணா அப்ப அவங்க பாவம்லாம் மன்னிக்கப்படுறது. அப்ப எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்களா? ஆண்டவர் ரொம்ப மன்னியும் அப்படிங்கிற மன்னிப்பு இருக்குது அங்கிள். ஆனா அப்ராப்ரியேஷன் பை ஃபெய்த், அதை அப்ராப்ரியேட் பண்ணணும் பை ஃபெய்த். தமிழ்ல சொல்லு. எனக்கு தமிழ் வேர்டு தெரியல, அதனாலதான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். அதை நம்ம விசுவாசத்தினால நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். லீமா நீ மியூட் பண்ணுங்க. லீமா அடிக்கடி இதை தவற பண்றாங்க. அப்போ புறஜாதி யூதர்கள் புறஜாதி எல்லாருக்கும் பண்றாங்க. ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நான் என்ன கேள்வி கேட்டேன், அப்போ ஒரு தடவை ஜெபம் பண்ணிடுறாரு, மன்னிக்கப்படுறாங்க. ஆனா பிரதீப் என்ன சொன்னாப்புல, அதை நாம் விசுவாசத்தினால சுதந்திரிச்சுட்டே இருக்கணும். இது அனுதினம் காரியம் இது. ஆனா நீங்க மகத்துவமா தேவன் பாருங்க, இங்க ஏற்றி வச்சுக்கல சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறும்படி கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கெட்டு போனானே இல்லாமல், எல்லாம் வேத வாக்கியம்தான். அப்போ வேத வாக்கியங்கள் படி மரித்து 1:15 1:15 3 பாருங்க. ஒண்ணுல பாருங்க. பக்கம் 241. 1 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், மேசியாவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்போ வேத வாக்கியங்கள்படி மரித்துன்னு இருக்கு 3ஆம் பாடுபட்டு மரித்து.
வேத வாக்கியம் எல்லாத்துலயும் வேத வாக்கியப்படி அவர் பாடுபட்டு மறிக்கிறார். வேத வாக்கியப்படி பாடுபட்டு என்ன லூக்கா 24 சொல்றார், கிறிஸ்து விதமாய் பாடுபட வேண்டும் என்று மோசையின் ஆகமங்களிலும் சங்கீதங்களும் தீர்க்கதரிசனங்களை குறித்து எதுவும் நிறைவேற வேண்டியதில்லை என்றார். அப்ப எல்லாம் வேத வாக்கியப்படி பாடுபட்டு வேத வாக்கியப்படி மறித்து வேத அடக்கப்பட்டு வேத வாக்கியம் 3ஆம் நாள் உயிர்த்தது, எல்லாம் வேத வாக்கியப்படி. அப்ப இப்ப அந்த ஜெபம் பண்ணது ஒரு வேத வாக்கியத்துக்காக தான், பாடுபடுறதுல ஒரு வேத வாக்கியத்தை நிறைவேற்றுறார். அது என்ன நேரம் சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் அப்படி கூட்டு மேல போல அழுதுன்னே இருக்குது. ஏன் அழுகுது? யாரு? மகிமா அண்ணி உங்க இதை மியூட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி பண்ணிக்கிறாங்க. several times நான் சொல்லியிருக்கிறேன். இப்பயும் மியூட் பண்ணா திரும்ப அன்மியூட் பண்றாங்க. வேற யாரோ பண்றாங்க போல இருக்கு அன்மியூட்டா. எல்லாத்துக்குமே அன்மியூட் ஆகுது உங்களுக்கு. யாரோ பண்றாங்க பிரதர், அவங்க இல்ல போல இருக்கு. சரி, அப்போ இது வேத வாக்கியின்படி இந்த ஜெபத்தையும் பண்ணியிருக்கிறார். இவர்களுக்காக, யாருக்காக, அது வேற சொல்ல முடியுமா? அது எந்த வேத வாக்கியங்களின்படி? யோசியா 53 வர்றதா பிரதர்? 53:12 பாருங்க. பக்கம் 860. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். யாருக்காக வேண்டினாரா? அக்கிரமக்காரருக்காக. அக்கிரமக்காரர். பாருங்க, அதுக்காக கொடுத்துட்டேன்றாரு அவர். இவர் வேண்டிக் கொண்டதுனால பிதா என்ன பண்ணிட்டாரு? கொடுக்குறாரு. அப்ப நமக்காக கூட வேண்டிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தவங்க ஒருத்தவங்க நீதிமான் இல்லைன்றது. சரி, வேறதான் வேத வாக்கியம் சொல்லணும். நல்ல பிரதீப். வேறதான் வேத வாக்கியம் சொல்லுங்க. தேடுறோம் அங்கிள். இது ரோமர் 5:8 வருமா பிரதர்? வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் மேசியா நமக்காக மரித்ததினாலே. வேத வாக்கியங்கள் படின்ற புதிய ஏற்பாட்டு எதிர்பார்த்து என்ன பழைய ஏற்பாடு தானே இருக்கணும். ஓ பழைய ஏற்பாட்டு. மோசே ஜனங்களுக்காக பண்ணாரா? மோசே ஜனங்களுக்காக பிரேயர் பண்ணாரு, அது கேட்டு பண்ணிட்டாரு. அது யார் சொல்றாங்க? விஜயா. இல்ல விஜயா சிஸ்டர் இல்ல, விஜயா சிஸ்டர் தான் வந்திருக்காங்க. நான் நம்புது. மோசே ஜெபம் பண்றாரு, தேவனை நோக்கி இந்த ஜனங்களை மன்னியும் மன்னியும் சொல்லிட்டு கேட்டனால தேவன் மன்னிக்கிறாரு இல்லையா? அந்த ஒரு அந்த மாதிரி அந்த இதுவா? இல்ல இல்ல, அஹரோனுக்காகவும் இந்த ஜனங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் சொல்றாங்க. இந்த சங்கீதம் 68:20 வர்றது அது இருக்குமா பிரதர்? இல்ல அதுவும் இல்ல. சரி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்த்தோம்னா. உபாகமம் குழு கொடுங்க, அதோட நிப்பாட்டிக்கோங்க. குழு கொடுங்க, கண்டுபிடிக்கிறேன்னு பாக்குறோம். உபாகமம் 19 அதிகாரம் 1 வாசிங்க.
பக்கம் 247. உன் தேவனாகிய யாவே தேவன் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய யாவே தேவன் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய யாவே தேவன் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய யாவே தேவன் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன் தானே. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கும் போது இரும்பானது காம்பை விட்டு கலன்றும் மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாயிருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இதனின் நிமித்தம் 3 பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவை என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஏன் இதை எப்படி சொல்றாரு பாக்குறப்ப, இது மோசே சொல்றாரு. ஆனா மோசே சொன்ன இதை நிறைவேற்ற யாரு? யோசுவா. 20 அதிகாரம். ஒண்ணுல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 293. யாவே தேவன் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ராயேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்த பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்திற்கு உள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்பு கொடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றான். நீங்க என்ன சொல்றாரு? மோசேயும் யோசுவாவும் அந்த பட்டணத்துல போய் அடைக்கலமா இருக்கணும். அந்த பிரதான ஆசிரியர் சாகுறதுக்கும் அதை விட்டு வெளியில வரக்கூடாது. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் அவனோட வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க. யாரெல்லாம்? அதாவது அறியாமல் அந்த செஞ்ச கொலை, அறியாமல் கொலை செய்தது. இப்ப அப்போஸ்தலர் 3:17 பாருங்க. Pradeep, are you rejoicing? Hallelujah. பக்கம் 167. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அறியாமையினால் கொலை செய்தவங்க அங்க போய் பிரதான ஆசாரியன் மரணம் அடையின அது வரைக்கும் இருக்கணும். நமக்கு யார் பிரதான ஆசாரியர்? அவர் மரணம் அஞ்சாச்சு. அப்ப நமக்கு விடுதலை. அப்போ இங்க பேதுரு 3ஆம் அதிகாரத்தை பேதுரு சொல்றாரு, என்ன பண்றாரு?
அடைக்கல பட்டணத்துக்கு கதவை திறந்து விட்டாச்சு. ஆண்டவர் வந்து நீ அங்க போய் இருந்து அங்க இருந்து நீ எங்க போற? நித்திய ஜீவனுக்குள்ள. திரும்ப உன் வீட்டுக்கு போற. திரும்ப உன் வீட்டுக்கு போற. நீ முந்தின ஆதாமே நீ பாவம் செய்து இதுல மாட்டிக்கொண்டாய். ஆனால் இதுக்கு குறையம் கொடுக்க போற யாரு? பிரதான ஆசாரியர். அப்போ அதான் சொல்றீங்க பாருங்க, யோசுவா 20:6 நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவர் நிற்கும் வரைக்கும் ஒண்ணு அது இல்ல பிரதான ஆசாரியர் மரணம் அடையணும். அப்போ பிரதான ஆசாரியர் மரணம் அடைஞ்ச பிறகு நமக்கு என்ன ஆகுது? விடுதலை. விடுதலை நமக்கு விடுதலை. அப்போ நம்ம எங்க போலாம்? நம்ம எங்க வந்தோமோ அங்க போலாம். பிரதீப் ரிஜாய்சிங் நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க போலாம். நாம அறியாம செஞ்சோம். அதான் சொல்றாரு, இதாவே இவளுக்கு மன்னியும். அப்ப இந்த ஆண்டவர் அறியாத காலத்துல என்னென்னலாம் பாவம் செஞ்சணும், நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் நமக்கு தண்டனை வந்துக்கணும். ஆனா நம்ம அறியாம செஞ்சுட்டோம். ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது நமக்கு. இந்த அடைக்கல பட்டத்துல ஓடி ஒழிஞ்சிருந்தோம். அந்த அடைக்கல பட்டணம் தேவனுடைய பொறுமையை காண்பிக்கிறது. தேவன் நினைச்சா உடனே தீர்த்து போப்போம். இந்த அடைக்கல பட்டணம் கொடுக்காம உடனே கொண்டு தள்ளிட்டான்னு சொல்லியிருக்கோம். தேவன் பொறுமையை காண்பித்து நமக்கு நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும் பொறுமையா காத்து அக்கிரமத்தெல்லாம் பொறுத்து எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருக்காக பிரதான ஆசிரியர் மரணம் அடைந்த பிறகு நாம் எங்க இருந்து வந்தோமோ அந்த தேசத்துக்கு, அந்த நித்திய தேசத்துக்கு, அந்த நித்திய பரலோகத்துக்கு போகும்படி பிரதான ஆசிரியர் மூலமாய் நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கிறது பெருமானங்களே. அப்போ அவர் அந்த கல்வாரியில தொகரப்ப யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு? அறியாமல் செய்த எல்லாருக்காகும். அதுதான் அப்போஸ்தலர் 17:30-31 சொல்றாரு. அப்போஸ்தலர் 17:30-31 பக்கம் 189. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். கொஞ்சம் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. முதல்ல எப்படி ஆரம்பிச்சாரு? மனம் திரும்புகள், ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று உரைக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யத்தை அங்கதான் போகணும். நம்ம மனம் திருப்பது தான் வழி. அது மனம் திரும்புதுன்னா என்ன? மனம் திரும்புதுன்னா என்ன? ஓசியா 5:4 பாருங்க. பக்கம் 1052. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. யாவே தேவனை அறியார்கள். பாருங்க, அப்ப மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணணும்? மனம் திரும்ப தேவனிடத்துக்கு திரும்பதான் மனம் திரும்புறது. இதுதான் இது வந்து பழைய ஏற்பாடுல இருந்து அப்படியே பவுல் விவரிச்சு காட்டுறாரு. அப்போஸ்தலர் 20:26 பாருங்க. அங்க அழகா சொல்றாரு பவுல். அப்போஸ்தலர் 26:20. பக்கம் 203. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ 5:4 வந்துருங்க. கிரியைகளை தீர்ப்படுத்த வேண்டும்.
1052 பக்கம் வாசிச்சோம் இல்லையா? ம். தேவனுக்கு திரும்புவதற்கு கிரியைகளை சீர்படுத்த வேண்டும். அப்பதான் கிரியைகளை சீர்படுத்தினா பழைய கிரியைகளே கிடையாது, அது செத்த கிரியைகள். அது என்னன்ற விளக்கம் சொல்றார். வேசித்தன ஆவி அவர் உள்ளத்தில் இருக்கிறது. வேசித்தனா என்ன? சிலை வழிபாடு. சிலை வழிபாடு. பாகாலுக்காக எல்லாம் சிலை வழிபாடா? பாகாலுக்காக எல்லாம் தேவன் தான் நம்மளுடைய புருஷன். தேவனுக்கு விரோதமா செய்யறது எல்லாம் பிரதீப் சொல்றாப்ல சொல்ல. தேவன் தான் நம்மளுடைய புருஷன். அந்த புருஷனுக்கு தேவன் நம்மளுக்கு எப்படி புருஷன் ஆனாரு? அவருடைய குமாரன் மூலமா. ஏன்னா 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1-2 வாசிங்க. பக்கம் 253. ஆஹ் என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. ஆஹ் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மேசியா என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் இருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் ஒரே புருஷன். எப்படி நம்ம எல்லாம் கற்புள்ள கன்னிகை, மணவாட்டி கிடையாது. நல்லது சபை செய்யற தப்பு. மணவாளன் மணவாட்டி, மணவாட்டி சபை, மணவாட்டி சபை, மணவாட்டி கிடையாது. சபை மணவாட்டியில ஒரு பங்கு தான். மணவாட்டி இருந்து எருசலேம் தான். வெளிப்படுத்த தெளிவா இருக்குது. அந்த புதிய எருசலேம்ல சபை ஒரு பங்கு. பார்த்துலாமா? வெளிப்படுத்த 20 முதல் 3 வசனம் வாசிங்க. அதுக்கப்புறம் 9வது வசனம் வாசி. பக்கம் 352. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே 21 அதிகாரம் 20 மன்னிக்கணும் 21 அதிகாரம். சாரி நான் தப்பா பக்கம் சொன்னேன். 353. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த புதிய எருசலேம் தான். 9வது வசனம் பாருங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சொல்லுங்க, மணவாட்டி யாரு? புதிய எருசலேம். புதிய எருசலேம் சபை. அதுல ஒரு பங்கு. தப்பான போதனைகளை மாட்டிக்கூடாது. அப்ப சபைய பவுல் சொல்றாரு, உங்களை எப்படி நியமிச்சுன்னா மணவாட்டியை நியமிச்சு சொல்ல, கற்புள்ள கன்னிகை. நீங்க மத்த 25 பாத்தீங்கன்னா 10 கன்னிகைகளை பாக்குறோம். மணவாட்டின்னு சொல்லாங்க. அப்போ கற்புள்ள கன்னிகைகள் இவங்கெல்லாம் அந்த எருசலேம்ல ஒரு பகுதியாகி மொத்தமா அதான் மணவாட்டி. சரி, அதுக்கு போட்டோம். இப்ப அந்த கிரியைகள்ல அப்ப வேசித்தன ஆகிய வேசித்தனன்றது என்னது? கிறிஸ்துவை விட்டு வேற எதையாவது வேற யாரையாவது அதிகமா நேசித்து அதோட அந்த புருஷனை எப்படி ஒரு மனைவி ரீப்ளேஸ் பண்ணி வேற யாரு கூடயாவது தவறா நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவை விட்டு வேற எதையோ இல்ல வேற எந்த நபரையோ அதிகமா நேசிச்சு இல்ல அவங்கள அதிகமா அவங்களால ஆளப்பட்டோம் அப்படின்னா. God bless you. ஓரளவு கரெக்ட். 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் அவங்க 2 பேரையும் விட்டு விலகுறதே அதானே பிரதர்? எது அவங்க 2 பேரையுமே விட்டு விலகுறதே அதுதானே? 1 பேர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது? பக்கம் 319. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் மேசியாவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கா பாருங்க. அடிச்சுவடி விலகினாலே வேசித்தனம் தான். அப்ப அவர் காமித்த அடிச்சுவடு என்னது? தேவ சித்தத்தை செய்வதற்காக நான் பரலோகத்தை நோக்கி வந்தேன். அப்ப அந்த அடிச்சூடல விட்டு விலகி போனா எல்லா கட்டளையும் அது வேசித்தனம். அது நம்ம தேவட்ட கொண்டு போக முடியாது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 137. நிமிஷம் அங்க போறதுக்கு முன்னால யோவான் 3:19 21 வரைக்கும் வாசிங்க. வாசிட்டு அப்புறம் அங்க போங்க. பக்கம் 127. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இந்த 3 நல்லா புரிஞ்சுதா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட யோவான் 8:12 பாருங்க. பக்கம் 137. மறுபடியும் யாஸ்வா மேசியா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகம் எங்க இருக்குது? இருள்ல இருக்குது. இருள்ல இருக்கு, பாவத்துல இருக்குது. அப்ப அந்த பாவத்துல இருள்ல இருக்கிற உலகத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அப்போ யோவான் 3 என்ன வாச்சோம்? பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை ஒளியில வரமாட்டான். அவன் இருளை தான் விரும்புவான், ஒளியில வரமாட்டான். இப்ப 8:12 நிறுத்துறாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில அப்படின்னு அர்த்தம். என்னை பின்பற்றுகிறவன் உலகத்தில் இராமல். யோவான் 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவன் என்னை பின்பற்றுகிறவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் பிலாத்துக்கு முன்பா சொல்றேன். அப்ப என்னை பின்பற்றுகிறவன் என்ன அர்த்தம்? சத்தியத்தின்படி செய்கிறவன். ஏன்னா அவர் சத்திய புருஷன், அவர்தான் சத்தியம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அப்படின்னு அர்த்தம். பொல்லாத கிரியைகளுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி, தன் மனதை செலுத்தாதபடிக்கு. அது எப்படிப்படலாம் மனது? அதான் ரோமர் 12 சொல்றார். எப்படி மருவமாக முடியுமா? எப்படி மருவமாக முடியும்? ரோமர் 12:1-2 வாசிங்க. பக்கம் 221. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. என்ன செய்யறாரு? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ரொம்ப முக்கியம் சரீரம். ஏன் நீங்கள் பிரபஞ்ச ஏன் அப்படியே அங்க கை வச்சு நடத்துறாங்க. இன்னும் 1 அதிகாரம்
15 பாருங்க, 15 19 வரைக்கும் பாருங்க. பக்கம் 231. உங்கள் சரீரங்கள் மேசியாவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் மேசியாவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே ஆண்டவரோடு இசைந்திருக்கிறவனும் யாவே தேவனோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். நல்ல மந்திரம் வச்சுக்கணும். வேசித்தனம் செய்யறது எப்படி? மத்ததெல்லாம் புறம்பான பாவம், இந்த சரீரத்துக்கு உள்ளே செய்யற பாவம். அடுத்த வாசிப்பு ரோமன் 12 போகும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ 12 ரோமர் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சரீரத்தை தோல்றாரு நல்ல முதல்ல. ஏன்னா சரீரம் தான் எல்லாம் வருது, தேவனுடைய ஆலயமா அதுக்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்ன்றது நம்ம சரீரத்துல கூடவே கூடாது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்னென்னவோ இருக்குது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக தான் யோவான் 8:12 கடைசியா வாசிக்கிறோம். என்னை பின்பற்றுவன் இருளிலே நடவாமல் மறுரூபமாகி அங்க ஜீவ இடத்தில் போயிருப்பான். புரியுதா? நல்லா ஃபாலோ பண்றீங்களா? இந்த விளையாட்டு, இந்த பூமியில வாழ்க்கை வாடுற ஒரு விளையாட்டு வாழ்க்கை இல்ல. விளையாட்டு எடுத்துக்க கூடவே கூடாது. நம்ம மிருகங்களை போல ஏதோ வந்தா அப்படி கிடையாது. ஒரு நோக்கத்தோட தேவன் நம்ம பூமிக்கு அமைச்சிருக்கிறார். மகா உன்னதமான நோக்கம். அப்ப தேவனோட இசைந்து போனா நல்லது. தேவனோட இசையாம போனா ஆபத்து. ஏனோ தான வாழ்ற வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவர் ஒழுங்கும் பிறவுமாய் செய்கிறவர். நான் பரிசுத்தா இருக்கேன், ஆக நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தா. நம்ம வாழ்க்கையில இதை காமிக்கணும். அப்ப மறுரூபமாகணும்னா 2வது தந்திர 12:2 சொல்றாரு மறுரூபமாகணும். 1வது என்ன சொல்றாரு? சரீரத்தை பத்தி சொல்றாரு. அது எழுதி யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அதே போல் பொருள் பட்டணத்துக்கு எழுதுறப்ப இது எழுதுறாரு. ரொம்ப லைட் காமிச்சு எழுதுறாரு. அங்க சுருக்கமா எழுதிக்கிறாரு. இங்க நல்ல பிரகாசிக்கிற மாதிரி எழுதிருக்கு. ஏன்னா அந்த 5வது அதிகாரத்துல ஒரு வேசித்தனத்தை பத்தி பேசுறாங்க. வேசித்தனத்தை பத்தி பேசிதான் இதெல்லாம் சொல்றாரு. ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். எந்த விதத்துலயும் நம்ம மாசற்றவர்களாய் நம்ம சரீர சிந்தையில எந்த காரியத்திலும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அப்படி இருந்தாதான் மருவமா முடியும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம செய்தோமானால் நமக்காக அவர் மன்னியும் என்று வேண்டிக் கொண்டாரே, அந்த கிருபையிலிருந்து நாம் விலகி மறுபடியும் அவரை மரத்தில் அறைவதற்கு காரணர்கள் ஆவோம். அப்பொழுது நம்மை புதுப்பிக்க சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நாங்க வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க சொல்லல. அதனால நமக்கு ஆண்டவர் வேண்டிக் கொண்டார். கல்வாரியில வேண்டிக் கொண்டார். எல்லாருக்காகவும் ஒரு அழகான பட்டணத்துல வச்சிருந்தார் தேவன். நம்மள பிரதான ஆசிரியர் மரிச்சாச்சு. நீ நமக்கு விடுதலை. எதுக்கு விடுதலை? பாவம் செய்வதற்கல்ல. ரோமர் 7 தான் சொல்ற. பாவம் செய்வதற்கல்ல, நீதி செய்வதற்கு உங்களை சரீரங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். அவைகளை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க. வேதத்தை நிறைய வாசிப்போம். அந்த வேத வார்த்தைகள்லாம் நம்மளை போக போக நம்மகிட்ட இருக்கிற அசூசி எல்லாம் நீக்கும். நம்மளை புத்தும். நம்மளை ஸ்திரீட எடுத்து வெளியெடுக்கும். அந்த வார்த்தைகள் விட்டு கொடு. அதுதான் படிங்க.
கல்வாரியில அவர் முதல்ல அவர் அடிச்ச உடனே என்ன சொல்றாரு? இதாவே அவருக்கு மன்னியம், செய்ய தெரியாம செஞ்சுட்டாங்க, மறுபடியும் செய்யக்கூடாது. 17 31 என்ன 30 வாசி 31 அவங்க நிறுத்துக்கான என்னது 31? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே தாம் அவரை கொண்டு பூலோகத்துல மனுஷரை நீதியாய் அந்த மனுஷனை மரித்து வந்து எடுத்ததுனாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் மருத்துவர் வந்து எழுப்பினார். எழுதினது யாரு? பவுலு. சொன்னது பவுலு. சொன்னது பவுலு. என்ன அத்தனை பட்டணத்துல போய் பேசுறப்ப சொல்றாரு. அப்ப அதே பவுலு இங்க சொல்றாரு, அங்க மருத்துவ வந்து எழுப்பினார் சொல்றாரு. அதே பவுல் இங்க என்ன சொல்றாரு? 1 14 13 2 வாசிங்க. பக்கம் 231. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் ஆண்டவரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இதை சொல்லிதான் இதெல்லாம் சொல்றாரு, பேசுறோம் பண்ணாதீங்கன்னு. அப்போ நாம் உயிர்ப்பிக்கப்படுவது, மறுவாக்கப்படுவதுன்னா என்ன பண்ணணும்? சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்தை மனதுல போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ரத்தத்தோட கலக்கட்டும். இது வரைக்கும் அப்படி இருந்த ரைட்டு, இன்னையில இருந்து நம்ம உறுதியா இருப்போம். வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், மாம்சத்தின் இச்சைகள் வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம். எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, எனக்கு இவ்வளவு அழகு இருக்கு, இவ்வளவு திறமை இருக்கு, எல்லாம் குப்பை. அழகு இருக்குங்க, திடீர்னு ஒரு நோய் வந்து இல்ல ஒரு ஃபயர் வந்து போச்சுன்னா அழகு என்ன ஆகும்? முகம் நல்ல அழகா இருக்கு, திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு வியாதி வந்து என்ன ஆகும்? தேவருக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க. செல்வம் நிறைய இருக்குன்னு பெருமை, அழகின் பெருமையை ஒழிய பண்ணுவார். செல்வம் இருக்குது, செல்வத்து ஒரே நிமிஷம் ஜோபுக்கு என்ன முதல்ல எப்படி எல்லாம் போச்சு. யோபு நீதிமானா இருந்தா ரைட்டு, அவரையே அடிச்சான்னா நம்ம என்ன? அப்ப செல்வம் போச்சுன்னா என்ன? நீதிமொழிகள் 31 அதிகாரம் கடைசி 2 வசனம் பாருங்க, அதோட பிடிப்போம். பக்கம் 291. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். யாவே தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் மாத்திரங்கள் அவளை புகழப்படுவது. அப்போ சௌந்தரியம் வஞ்சனை, அது வஞ்சனை. அது போய் மாட்டிக்கூடாது. நீதிபதிகளா வாசிக்கிற மற்ற அதிகாரத்துல கூட ஒரு ஸ்திரீயை பத்தி, இந்த மாலை வேளையில அந்த சந்து வழியா போனான்ட்டு, அது ஸ்திரீக்கு மாத்திரம், புருஷர்களுக்கு 2 பேருக்கு, புருஷர்கள் ஸ்திரீ கிட்ட மாட்டுறாங்க, ஸ்திரீ புருஷர்கிட்ட மாட்டுறாங்க. இந்த மாதிரி இது வஞ்சனை. அழகு வீணு. இதெல்லாம் நம்மள முருகத்துக்கு தடையா இருக்கும். நமக்காக ஜெபம் பண்ணாரு, பிதா நம்மை மன்னித்தாரு. அந்த மன்னிப்பை பெற்ற விதத்துல நாம் கிருபையில நிலைத்திருப்போமானால் மறுரூபமாகும். இல்லாட்டி இது கேரண்டி கிடையாது. கிறிஸ்துவ ஜீவே அதான் விளையாட்டு கிடையாது. நம்மளை விளையாட்டு கிடைக்கிற தேவன். வாழ்க்கை விளையாட்டா எடுத்துக்கூடாது, சீரியஸா எடுத்துக்கணும். தேவன் நம்ம மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த உன்னதமான நோக்கத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது தேவனும் ஆண்டவரும் நம்மளே பலமையான கிரியைகளை செய்வார். 2 பேரும் செய்வாங்க. நம்மை இந்த உலகத்துல வைத்து பரிசுத்துக்கு மேல பரிசுத்தமாக்கி நம்முடைய குமாருடைய ரகசிய வழிகளை நம்முடைய குமாரனால் நாம் அனைவரும் எடுக்கப்படும்படியாய் தேவன் தாமே நம்ம ஊருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அதற்கான கேள்விகள் உண்டா?